உடைந்த எலும்பை எக்ஸ்ரேல மிக எளிதாக பார்த்து விடலாம். ஒரு வெள்ளைக்கோடு, இதோ இங்கதான் முறிவு இருக்கு அப்படின்னு மருத்துவர் காட்டிடுவார். ஆனா அதாவது இந்த ஆரோக்கியமான உணவு அப்படிங்கறத எந்த எக்ஸ்ரே இயந்திரத்திலும் நம்மால பார்க்க முடியாது. ஆமாம், அது ரொம்ப கஷ்டம். நேத்து முட்டை நல்லதுன்னாங்க, இன்னைக்கு அது கெட்டது அப்படிங்கறாங்க. மார்கரின் நல்லதுன்னு ஒரு காலத்துல கொண்டாடினாங்க, இப்போ அதுதான் இதயத்துக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஊட்டச்சத்து குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட மருத்துவ அறிவியலும் ஒரு தலை சிறந்த சமையல் கலையும் ஒன்னா சமையலறைக்குள்ள நுழைஞ்சா என்ன நடக்கும்? கண்டிப்பா பெரிய மேஜிக் தான் நடக்கும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான தேடல்ல பார்க்க போறோம். டாக்டர் ஆண்ட்ரூ வேல் மற்றும் பிரபல சமையல் கலைஞர் ரோசி டெய்லி, இவங்க 2 பேரும் இணைந்து எழுதிய தி ஹெல்தி கிச்சன் புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு அலச போறோம். இது என்ன சொல்றது, ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு சந்திப்பு. ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது எப்போதுமே எண்களை பேசும். எத்தனை கலோரிகள், எவ்வளவு புரதம், எவ்வளவு கொழுப்பு அப்படின்னு கணக்கிடும். கரெக்ட். ஒரு லேப் ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா சமையல் கலை அப்படிங்கிறது சுவையை மட்டுமே பிரதானமா பேசும். சோ இந்த 2 வேறுபட்ட துருவங்களும் எப்படி ஒரு தட்டுல இணையுது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள அழகு. எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அதாவது டயட் அப்படின்னாலே ஏதோ ஒரு சிறை தண்டனை மாதிரி தானே நம்மள பலரும் நினைக்கிறோம். உண்மைதான். உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு சுவையே இல்லாத எதையோ அரைச்சு குடிக்கணும் அப்படிங்கிற பிம்பம் தானே நம்ம சமூகத்துல இருக்கு. இந்த புத்தகம் எப்படி அதை உடைக்குது? இது மிகச்சரியான கேள்வி. டயட் அப்படிங்கறத ஒரு தியாகமா பார்க்குற மனநிலையத்தான் டாக்டர் வெயிலும் ரோசியும் முதல்ல உடைக்கிறாங்க. உணவை ஒரு கொண்டாட்டமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் இடையான ஆரம்ப கட்ட விவாதங்களை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஓ, ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? என்ன சண்டைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க 2 பேருமே பெரும்பாலான விஷயங்கள்ல ஒத்து போறதே இல்ல. ரோசிக்கு கோழிக்கறி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா டாக்டர் வெயில் அதுக்கு பதிலா டோஃபு, அதாவது அந்த சோயா பன்னீரை பயன்படுத்த சொல்வார். ஒரு நிமிஷம், கோழிக்கறிக்கும் டோஃபுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஒரு தலை சிறந்த சமையல் கலைஞர் எப்படி தன் உணவோட அடிப்படை சுவையை விட்டு கொடுப்பார்? அதுதான் இது இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய ஈகோ யுத்தத்தை உருவாக்கலையா? அதுதான் இங்கு சுவாரஸ்யமே. ரோசி தனது புகழ்பெற்ற அந்த ஸ்பா உணவு வகைகள்ல தேங்காய் பாலை பயன்படுத்தி கொழுப்பு சேர்க்க விரும்புவார். ஆனா வெயில் வேண்டாம், நட்ஸ் பாலை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்வார். ரோசிக்கு வெண்ணெய் தேவைப்படும், வெயிலுக்கு அதுக்கு மாற்று வழிகள் தேவைப்படும். 2 பேரும் வேற வேற ட்ராக்ல போயிருக்காங்க. ஆமா. ஆனா இந்த முரண்பாடுகளை அவங்க ஒரு குறையாவோ அல்லது சண்டையாவோ பார்க்கல. சமையலறையில பல சோதனைகளை செஞ்சு 2 பேருக்கும் சம்மதமான ஒரு சுவையை எப்படி உருவாக்குறது அப்படின்னு ரொம்ப மெனக்கிடுறாங்க. ஓஹோ, சோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்ட். உதாரணத்துக்கு அந்த கிரீமியான சுவை வேணும் அப்படிங்கிறதுக்காக அதிக கொழுப்புள்ள பாலுக்கு பதிலா பாதாம் பாலை பயன்படுத்தி அதுல சில மசாலாக்களை சேர்த்து அதே சுவையை கொண்டு வராங்க. ஆஹா, அப்படி என்றால் ஆரோக்கியமான சமையல் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கடினமான விதிமுறை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? 100க்கு 100 ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு ஒரே ஒரு ஒற்றையடி பாதை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாயையை இது தகர்க்குது. உங்களுக்கு ஒத்து வரும் தரமான மூலப்பொருட்களை தேர்ந்தெடுத்து அது எப்படி சுவையா மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு கலை. சூப்பர் பாயிண்ட் இது. ஆமா, உணவை நாம எதிரியா பார்க்க கூடாது, உடலை வளர்க்கும் நண்பனா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முதல் பாடம். சரி, உணவை எதிரியா பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உலகமே இன்னைக்கு இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்னாலே எடைய அதிகரிக்கிற ஒரு அரக்கன் போலதானே பாக்குது. இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போ. ஆமா, ஒரு பக்கம் 0 கார்ப்ஸ் டயட் அப்படின்றாங்க. அப்படி என்றால் கார்போஹைட்ரேட்டை நாம அறவே ஒதுக்கணுமா? இது ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல். கார்போஹைட்ரேட் நமது எதிரி அல்ல, நமது மூளைக்கும் உடலுக்கும் தேவையான மிக முக்கியமான எரிபொருளே அதுதான். ஓ, அப்படியா? கண்டிப்பா. பிரச்சனை நாம எந்த வகையான கார்போஹைட்ரேட்டை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இங்கதான் அந்த கிளைசெமிக் குறியீடு, அதாவது சுருக்கமா GI அப்படிங்கிற ஒரு அறிவியல் வருது. ஒரு நிமிஷம், இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது அடுப்பு எரிக்க பயன்படும் விறகு போல அப்படின்னு வச்சுக்குவோம். சரி. நாம சாப்பிடுற முழு தானியங்கள் மெதுவா எரியும் பெரிய மரக்கட்டைகள். அவை நீண்ட நேரம் சீரா எரிஞ்சு ஆற்றலை தரும். ஆனா சர்க்கரை அல்லது மைதா அப்படிங்கிறது சட்டென்று எரிஞ்சு சாம்பலாகும் ஒரு காகிதம் போன்றது. சரியா? அருமையான ஒப்பீடு. இதை இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்ப்போம்.
அதாவது நீங்க சாப்பிடுற உணவு எவ்வளவு விரைவா குளுக்கோஸா மாறி ரத்தத்துல கலக்குது அப்படிங்கறத அளவிடுவது தான் இந்த ஜிஐ. ஓகே, அந்த வேகம் தான் முக்கியம். ஆமா, முழு தானியங்கள், பீன்ஸ், கைக்குத்தல் அரிசி போன்ற குறைந்த ஜிஐ கொண்ட உணவுகளை சாப்பிடும்போது உங்க செரிமான மண்டலம் அதை உடைக்க அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால ரத்தத்துல சர்க்கரை அளவு ரொம்ப மெதுவா சீரா ஏறும். ஓகே, அதனால என்ன நன்மை? சர்க்கரை மெதுவா ஏறினா என்ன, வேகமா ஏறினா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே? அங்கதான் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனோட பங்கு வருது. ரத்தத்துல சர்க்கரை அளவு சீரா ஏறும்போது கணையம் மிதமான அளவுல இன்சுலினை சுரக்கும். ஆனா நீங்க அந்த காகிதம் போன்ற சுத்திகரிக்கப்பட்ட மாவு, வெள்ளை ரொட்டி அல்லது சர்க்கரையை சாப்பிடும்போது ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு ராக்கெட் போல திடீர்னு உச்சத்தை அடையும், கரெக்டா? எக்ஸாக்ட்லி ஸ்பைக் ஆகும். அந்த உச்சத்தை கட்டுப்படுத்த கணையம் பதறி போய் அதிகப்படியான இன்சுலினை பம்ப் செய்யும், அப்படிதானே? சரியா பிடிச்சிட்டீங்க. அதிகப்படியான இன்சுலின் சுரப்பது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதோடு நிற்காது. இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு கொழுப்பை சேமிக்கும் ஹார்மோன். ஓ மை காட்! ஆமா, ரத்தத்துல தேவிகமா இருக்கிற குளுக்கோஸை எல்லாம் அப்படியே கொழுப்பா மாற்றி இவங்க தொப்பையிலையும் இடுப்புலையும் சேமிச்சு வச்சிடும். இதுதான் உடல் பருமனுக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஆணிவேர். சோ அப்போ கார்போஹைட்ரேட்டை தவிர்க்க வேண்டாம், அந்த பெரிய மரக்கட்டைகளை, அதாவது குறைந்த ஜிஐ உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுக்கணும். ஆமா, அதுதான் சீக்ரெட்டு. சரி, கார்போஹைட்ரேட்டை ஒரு வழியா சமாளிச்சு ரத்தத்துல சர்க்கரை எகராம தடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா இந்த இன்சுலின் பிரச்சனையை தாண்டி நேரடியாகவே கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா அது நம் எடையை நேரடியாக அதிகரிக்கத்தானே செய்யும். ஒரு நிமிஷம், பல வருடங்களா ஃபேட் ஃப்ரீ, அதாவது கொழுப்பே இல்லாத உணவு தான் ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம மூளையில பதிய வச்சிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் முழுசும் ஃபேட் ஃப்ரீ போடுகள் தான். அப்படி இருக்கும்போது கொழுப்பை சாப்பிடுவது எப்படி நமக்கு நன்மை பயக்கும்? இது ஒரு முரண்பாடா இல்லையா? இது உணவுத்துறையோட மிகப்பெரிய தந்திரங்கள்ல ஒண்ணு. உணவுக்கு கொழுப்பு தான் சுவையும் சாப்பிட்ட திருப்தியும் கொடுக்குது. ஒரு பொருள்ல இருந்து கொழுப்பை நீக்கிட்டா அது ஒரு அட்டைப்பெட்டியை மெல்லுவது போல சுவையற்று போயிடும். ஆமா, அது ஒரு மாதிரி சக்கையா இருக்கும். கரெக்ட். சோ அந்த சுவையை மீண்டும் கொண்டு வர உணவு தயாரிப்பாளர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சர்க்கரையை கொட்டுவாங்களா? அதேதான். ஏராளமான சர்க்கரையையும் தரமற்ற கார்போஹைட்ரேட்டையும் ரசாயன சுவையூட்டிகளையும் சேர்ப்பாங்க. நீங்க கொழுப்பு குறைவு அப்படின்னு நினைச்சு ஒரு ஃபேட் ஃப்ரீ தயிரையோ அல்லது பிஸ்கட்டையும் சாப்பிடும்போது நாம மறைமுகமா சர்க்கரையை உள்ள தள்ளுறோம். ஆமா, ரத்த சர்க்கரையை எகரச் செய்யும் அந்த காகித கார்போஹைட்ரேட்டுகளை அதிக அளவுல உள்ளே தள்ளுறீங்க. இதனால மீண்டும் இன்சுலின் சுரந்து கொழுப்பு தான் உடல்ல சேரும். கொழுப்பு எடையை கூட்டுவதில்ல, சர்க்கரை தான் எடையை கூட்டுது. வாவ், இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்படியென்றால் நாம தாராளமா எல்லா கொழுப்புகளையும் சாப்பிடலாமா? முட்டை, வெண்ணெய், நெய் எல்லாமே நல்லதா? அங்கதான் நாம கவனமா இருக்கணும். கொழுப்புலையும் நல்லவை, கெட்டவை, மிக கெட்டவை அப்படின்னு 3 ரகங்கள் இருக்கு. மிக கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்ட கொழுப்புகள் அல்லது டிரான்ஸ்ஃபேட். அதாவது இந்த டால்டா மாதிரி? ஆமா, உதாரணத்துக்கு மார்கரின் அல்லது பேக்கரிங்கள்ல பயன்படுத்தப்படும் டால்டா போன்ற பொருட்கள். அது ஏன் மிக கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்றீங்க? அது எப்படி உடலை பாதிக்குது? அதாவது திரவ நிலையில உள்ள எண்ணெயை அதிக நாட்கள் கெட்டுப்போகாம இருப்பதற்காகவும் கெட்டியான வடிவத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் செயற்கையா ஹைட்ரஜன் வாயுவை செலுத்தி மாற்றுவாங்க. இந்த செயற்கை மூலக்கூறுகளை நமது உடலால அடையாளம் காண முடியாது. ஓ, அப்ப செரிமானம் ஆகாதா? செரிமானம் ஆகிறத விட பெரிய ஆபத்து என்னன்னா, இவை நேரடியாக சென்று இரத்தக் குழாய்கள்ல படிஞ்சு அடைப்பை ஏற்படுத்தி வீக்கத்தை உண்டாக்கி மாரடைப்பு அபாயத்தை பன்மடங்கு அதிகரிக்குது. ரொம்ப டேஞ்சர். ஓகே, அந்த செயற்கை கொழுப்புகளை தவிர்த்திடலாம். நல்ல கொழுப்புகள் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஆலிவ் எண்ணெய், அவகாடோ போன்றவற்றில் உள்ள மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் மிகச்சிறந்தவை. எல்லாத்துக்கும் மேலா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப முக்கியம். சால்மன் போன்ற மீன்கள், வால்நட்ஸ், ஆலிவ் விதைகள் இதுலெல்லாம் இவை இருக்கு. இந்த ஒமேகா 3 பத்தி நிறைய விளம்பரங்கள் வருது. மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி வேலை செய்யுது? நமது உடலோட செல்களின் வெளிச்சுவர் கொழுப்பாலானது. ஒமேகா 3 கொழுப்புகள் அந்த செல் சுவர்களை நெகிழ்வாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவுது. ஓகே. இதனால செல்களுக்கு இடையான தகவல் பரிமாற்றம், குறிப்பா மூளையில மிக வேகமா நடக்கும். மேலும் உடல்ல உள்ள தேவையற்ற வீக்கங்களை குறைப்பதுல ஒமேகா 3 ஒரு தீயணைப்பான் போல செயல்படுது. சரி, உடலுக்கு தேவையான எரிபொருளான கார்போஹைட்ரேட் அப்புறம் கொழுப்பு பார்த்துட்டோம். இப்போ உடலை கட்டி எழுப்பும் மேஸ்திரியான புரதத்துக்கு வருவோம். ஜிம்முக்கு செல்றவங்கெல்லாம் கிலோ கணக்குல கோழிக்கறியும் புரோட்டீன் பவுடரும் சாப்பிட்றாங்களே,
புரதம் எவ்ளோ சாப்பிட்டாலும் நல்லது தானே? ஆ இதுவும் நாம மாற்றி யோசிக்க வேண்டிய ஒரு புள்ளிதான். புரதம் உடலுக்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு சராசரி மனிதனுக்கு தேவையானதை விட பல மடங்கு அதிக விலங்கு புரதத்தை நாம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதிகப்படியான விலங்கு புரதம் ஆபத்தானது. ஏன் ஆபத்தானது? கொழுப்பு போல புரத உடல சேர்ந்து தொப்பையா மாறாதே? நீங்க சொன்னதுதான் பிரச்சனை. கார்போஹைட்ரேட்டையோ கொழுப்பையோ உடல் சேமிச்சு வச்சுக்கும். ஆனா அதிகப்படியான புரதத்தை உடலால சேமிச்சு வைக்க முடியாது. அதை உடைச்சு வெளியேற்றியே ஆகணும். ஓஹோ! கல்லீரலும் ஓவர் டைம் பார்க்கணும். ஆஹா! அப்படியென்றால் சிறுநீரகங்கள் தொடர்ந்து அதிக சுமையோடு வேலை செஞ்சா சீக்கிரம் பழுதாகிடும், அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு வணிக ரீதியா வளர்க்கப்படும் கோழி மற்றும் மாடுகள்ல அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்குகள் மற்றும் ஹார்மோன்கள் ஊசி மூலம் செலுத்தப்படுது. இந்த இறைச்சியை சாப்பிடும்போது அந்த நச்சுக்களும் நம் உடலுக்குள்ள போகுது. இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம கொண்டு போகுது. விலங்கு இறைச்சி இல்லாம நமக்கு தேவையான முழுமையான புரதம் கிடைக்குமா? தாவர புரதம் போதுமான ஆற்றலை தருமா? ஒரு தடகள வீரருக்கோ அல்லது கடுமையான வேலை செய்யறவருக்கோ வெறும் பீன்ஸும் முழு தானியங்களும் போதுமா? நிச்சயமாக போதும். டாக்டர் வெயில் அதனால தான் தாவர அடிப்படையிலான உணவுகளுக்கு மாறுவதை வன்மையா பரிந்துரைக்கிறார். ஓ, அவரோட மெயின் கான்செப்டே அதுதானா? ஆமா, சோயாபீன்ஸ்லேருந்து தயாரிக்கப்படும் டோஃபு, பல வகையான பீன்ஸ், முழு தானியங்கள் ஆகியவற்றை சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் முழுமையாக கிடைச்சிடுது. தாவர புரதங்கள்ல இன்னொரு பெரிய லாபம் என்னன்னா அதோடன் சேர்ந்து நமக்கு நார்ச்சத்தும் கிடைக்குது. விலங்கு இறைச்சியில உள்ள கெட்ட கொழுப்பு இதுல கிடையாது. அற்புதம். அடுத்ததா இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் அல்லது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பத்தி பேசுவோம். கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் மூன்றும் செங்கற்கள், சிமெண்ட் அப்படின்னா இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கு அடிக்கப்படும் பெயிண்ட், எலக்ட்ரிக்கல் வேலைகள் போல அப்படின்னு சொல்லலாமா? மிக சரியான உதாரணம். உடலை ஃபைன் டியூன் செய்வதே இவைதான். வைட்டமின்கள், தாதுக்கள் தவிர்த்து ஃபைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக முக்கியமானவை. காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு அந்தந்த நிறத்தை கொடுப்பது இந்த ரசாயனங்கள்தான். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. வயதாவதை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இரும்பு துருப்பிடிப்பது போல அப்படின்னு நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கேன். ஆனா அது எனக்கு முழுமையா புரியல. சரி, அதை விட எளிமையான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நமது உடலுக்குள்ளே நடக்கும் வளர்ச்சிதை மாற்றங்களால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படும் சில மூலக்கூறுகள் உருவாகும். ஓகே. இது எப்படிப்பட்டதென்றால், ஒரு கண்ணாடியாலான அறைக்குள்ள ஒரு ரப்பர் பந்தை வேகமா வீசினா எப்படி அது அங்கேயும் இங்கேயும் மோதி எல்லா கண்ணாடிகளையும் உடைக்குமோ, அதுபோல இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நமது செல்களையும் டிஎன்ஏவையும் தாக்கி சிதைக்கும். ஓ மை காட்! இதுதான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதனால முன்கூட்டிய வயதான தோற்றம், புற்றுநோய் போன்றவை வரலாம். ஓ, அப்படி என்றால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அந்த பந்தை எப்படி தடுக்குது? அந்த கண்ணாடி அறைக்குள்ள நிறைய தலையணிகளை வீசுவது போலத்தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்களுடன் மோதி அதோட வேகத்தை குறைச்சு செல்கள் சிதையாம பாதுகாக்குது. வாவ், சூப்பர் எக்ஸாம்பிள் இது. தலையெண்ணெய்கள் மாதிரி. ஆமா, பெர்ரி பழங்கள்ல உள்ள சிவப்பு மற்றும் ஊதா நிறமைகள், கேரட்ல உள்ள பீட்டா கெரோட்டின், கிரீன் டீல உள்ள EGCG எனப்படும் ரசாயனம் என எல்லாமே மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள். அதனால்தான் உங்க சாப்பாட்டு தட்டு எப்போதுமே பல வண்ணங்கள்ல இருக்க மாதிரி பாத்துக்கணும். என்ன சாப்பிடணும், அதன் பின்னால் உள்ள அறிவியல் என்ன அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிற சிக்கலுக்கு இப்ப வருவோம். நீங்க வேலை முடிஞ்சு அவசரமா சோர்வா சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள் வாங்க போறீங்க. ஒவ்வொரு பொருளின் பின்னால் உள்ள சிறிய எழுத்துக்களை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அது நடைமுறைக்கு சாத்தியமா? நீங்க கேட்பது 100க்கு 100 நியாயமான நடைமுறை சிக்கல். நாம எல்லா ரசாயன பயிர்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. டாக்டர் வெயில் ஒரு எளிய விதியை தர்றார். அது என்ன விதி? ஒரு பொருளோட பின்புறம் உள்ள லேபிள படிங்க. அந்த பட்டியல்ல உங்களுக்கு உச்சரிக்கவே முடியாத, உங்க பாட்டிக்கு தெரியாத ரசாயன பெயர்கள் இருந்தாலோ, அல்லது மூலப்பொருட்களின் பட்டியல் ஒரு நாவல் போல மிக நீளமா இருந்தாலோ, அதை திருப்பி அந்த இடத்திலே வச்சிடுங்க. அதாவது இயற்கைக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அதை வாங்குவது சிறந்தது. சரி, நமது சமையலறையை எப்படி வடிவமைக்கணும்? ஒரு அறுவை சிகிச்சைக்கு தேவையான கருவிகளை தயார் செய்து வைப்பது போல நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது இல்லையா? ஆமாம். பாதி சமைக்கும்போது ஐயையோ சோயா சாஸ் இல்லையே அப்படின்னு தேடுவதுதான் சமையல் மீதான வெறுப்பை உருவாக்குது. ஆலிவ் எண்ணெய், நட்ஸ், முழு தானியங்கள், பீன்ஸ் போன்ற ஆரோக்கியமான அடிப்படையான பொருட்களை எப்போதுமே கண்ணில் படும்படி தயாரா வச்சிருக்கணும். சமைக்கும் முறைகள் அப்படின்னு வரும்போது எண்ணெயில ஆழமா பொரிப்பது கெட்டது அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும்.
வேற என்னென்ன ஆரோக்கியமான முறைகளை பரிந்துரைக்கிறாங்க? காய்கறிகளை தண்ணீர்ல மூழ்க வச்சு வேக வைக்கும்போது அதுல உள்ள விட்டமின்கள் அனைத்தும் தண்ணீர்லயே கரைஞ்சிடும். ஓகே. அதுக்கு பதிலா ஆவியில வேக வைப்பது, அதாவது ஸ்டீமிங், சத்துக்களை அப்படியே தக்க வைக்கும். ஓ, ஆவியில வேக வைப்பது பெஸ்ட். ஆமா, இன்னொரு அருமையான முறை ஸ்டீம் ஃப்ரையிங். அதாவது காய்கறிகளை சிறிதளவு எண்ணெயில லேசா வதக்கிட்டு பிறகு சிறிது தண்ணீர் அல்லது வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்து மூடி வச்சு ஆவியில வேக வைப்பது. இதனால மிக குறைந்த எண்ணெயே தேவைப்படும், சுவையும் அருமையா இருக்கும். மைக்ரோவேவ் ஓவன் பத்தி நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. எல்லோர் வீட்லயுமே இன்னைக்கு மைக்ரோவேவ் இருக்கு. அதுல பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துவது உண்மையிலேயே உணவோட ரசாயன தன்மையை மாற்றிடுமா? மிக முக்கியமான எச்சரிக்கை இது. மைக்ரோவேவ் ஓவன்ல பிளாஸ்டிக் பாத்திரங்களையோ அல்லது பிளாஸ்டிக் உரைகளையோ பயன்படுத்தும்போது அந்த பிளாஸ்டிக்ல உள்ள தாலெட்ஸ் மற்றும் பிஸ்பெனால், அதாவது பிபிஏ போன்ற அபாயகரமான ரசாயன மூலக்கூறுகள் உருகி உங்க உணவுல நேரடியாக கலந்துருது. இது ரொம்ப சீரியஸான விஷயமாச்சே. கண்டிப்பா. இது ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் நீண்டகால அடிப்படையில் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். எப்போதுமே கண்ணாடி அல்லது செராமிக் பாத்திரங்களை மட்டுமே மைக்ரோவேவ்ல பயன்படுத்தணும். இதுவரை நாம என்ன சாப்பிடணும், எதை வாங்கணும், எப்படி சமைக்கணும் அப்படின்னு உணவோட அத்தனை அறிவியலையும் மிக ஆழமா அலசிட்டோம். இந்த ஆழமான உரையாடலை முடிப்பதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம எதை சாப்பிட்றோம் அப்படிங்கறத பத்தி இவ்ளோ நேரம் பேசணும். ஆனா எப்படி சாப்பிட்றோம்? டிவிய பார்த்துக்கிட்டோ அல்லது மொபைல ஸ்க்ரோல் செய்துகிட்டோ எந்திரத்தனமா தானே சாப்பிட்றோம். இந்த மாற்று நாட்டுக்கு புத்த மதத்தோட மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வு தியான பயிற்சி மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்கு. அது என்ன பயிற்சி? ஒரு உலர் திராட்சைய வச்சு செய்வாங்களே, அதுதானே? அதை எப்படி செய்வது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, ஒரு உலர் திராட்சையை உங்க கையில எடுத்துக்கோங்க. அதோட சுருக்கங்களை உற்று நோக்குங்க. பிறகு அதை வாயில வச்சு உடனடியா மென்று விழுங்காம அதோட அமைப்பு, அது உமிழ்நீரோடு கலக்கும்போது ஏற்படும் சுவை மாற்றம் ஆகியவற்றை முழுமையா உணர்ந்து கவனம் சிதறாம சாப்பிடுங்க. இது ஒரு பயிற்சி. ஓ, உணவை முழுமையா ஃபீல் பண்ணி சாப்பிடணும். எக்ஸாக்ட்லி. இப்படி விழிப்புணர்வோடு உணவை சாப்பிடும்போது உங்க மூளைக்கு சீக்கிரமே வயிறு நிறைந்து விட்டது அப்படிங்கிற சிக்னல் கிடைச்சிரும். உரை ஆரோக்கியம் அப்படிங்கிறது மருத்துவமனையில தொடங்குவதில்ல, உங்க சமையலறையில தான் தொடங்குது. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.